வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனத்தோடு இணைந்து உருவாக்கிய கொரோனா தடுப்பு மருந்தின் பரிசோதனையில் 2 டோஸுகள் எடுத்துக்கொண்டோருக்கு 90% செயல்திறன் மிக்கதாக இந்த தடுப்பு மருந்து இருப்பது தெரியவந்துள்ளதாக பிரிட்டனின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். முதலில் அரை டோஸாகவும் அடுத்து முழு டோஸாகவும் இந்த தடுப்பு மருந்தை வழங்கியதில் 90% பாதுகாப்பு உள்ளது தெரியவந்துள்ளது. முதல் டோஸ் மருந்திலேயே அதிகமான செயல்திறன் தெரியவந்துள்ளது. அறிகுறிகள் இல்லாத தொற்றையும் குறைக்கும் சக்தி இந்த மருந்துக்கு இருப்பது தரவுகளிலிருந்து தெரிய வருகிறது. இதன்படி கொரோனா பாதிப்பின் தொடக்கத்திலேயே அதன் பரவலை தடுத்துவிட முடியும். ஆக்ஸ்போர்டின் கூட்டு உற்பத்தி நிறுவனமான ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனம் உலகில் 10 இடங்களில் உள்ள அதன் உற்பத்தி நிலையங்களில் 3 பில்லியன் டோஸுகளை உற்பத்தி செய்ய உள்ளது. சமீபத்தின் ஃபைசர் மற்றும் மாடர்னா நிறுவனங்கள் அறிவித்ததை விட சேமிப்பதற்கு எளியதாகவும் 5 மடங்கு விலை மலிவானதாகவும் இந்த மருந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தடுப்பு மருந்தால் மக்களுக்கு கொரோனா பாதிப்பு வராது. ஒருவேளை வந்தாலும் மிதமான அறிகுறிகளே தென்படும். இதனால் மருத்துவ சிகிச்சைகள் குறையும் என்பதால் இது முக்கியமானது. இந்த வைரஸ் பாதிப்பால் மக்கள் உயிரிழக்க மாட்டார்கள். அதிக அளவு உற்பத்தி செய்து உலகம் முழுவதும் விநியோகிக்க மிகவும் எளிதான மருந்தாக இது உள்ளது. டிசம்பர் மாதத்தில் தடுப்பு மருந்துகளை வழங்க தொடங்கலாம். தடுப்பு மருந்துகள் வெளிவர காத்திருக்கும் இந்நேரத்தில் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்து வருகிறது. துருக்கியிலும் ரஷ்யாவிலும் கொரோனா தொற்றின் பரவல் இதுவரை இல்லாத வகையில் அதிகரித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மற்றும் அதிக ஆபத்துள்ள நாடுகளிலிருந்து வருகின்ற பயணிகள் 72 மணி நேரத்திற்குள் கோவிட் பரிசோதனை எடுத்தது தொடர்பான ஆதாரத்தை வழங்க வேண்டும் என ஸ்பெயின் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதற்கு எதிராக சவால் விடுக்கும் முயற்சிகளை கைவிட அதிபர் டிரம்பை மூத்த குடியரசுக் கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். இதுபற்றி பிபிசியின் வட அமெரிக்க செய்தியாளர் டேவிட் வில்லிஸ் வழங்கும் சிறப்பு செய்தியை இப்போது பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகளை மாற்றுவதற்கு அதிபர் டொனால்டு டிரம்ப் எடுத்த சட்ட ரீதியிலான முயற்சிகள் தோல்வியை சந்தித்து வருகின்றன. வெற்றியை தீர்மானிக்கும் சில மாகாணங்களில் மோசடிகள் நடைபெற்றதாக ஆதாரங்கள் இல்லாமலேயே தொடர்ந்து அவர் கூறி வருகிறார். அங்கு வாக்காளர்களின் எண்ணிக்கையை விட அதிக வாக்குகள் பதிவானதாக தெரிவிக்கும் அவர் அதிக எண்ணிக்கையில் மக்கள் வாக்களித்தது ஒரு பொருட்டல்ல என்கிறார். வாக்களிப்பை கண்காணிப்போர் போலி வாக்குகள் இடுவது போன்ற பல மோசமான நடத்தைகளை தடுப்பதன் மூலம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். அதிபரின் மிகவும் நெருக்கமான நண்பர்களில் சிலர் இதனை சந்தேகிக்கின்றனர். ஏபிசியின் திஸ் வீக் நிகழ்ச்சியில் பேசிய மாகாண முன்னாள் ஆளுநர் அதிபர் டிரம்பின் சட்ட நடவடிக்கை குழுவை தேசிய வெட்கக்கேடு என குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றத்தின் வெளியே மோசடி என குற்றம் சாட்டுகின்ற அவர்கள் நீதிமன்றத்தின் உள்ளே அவ்வாறு வழக்காடுவதில்லை. தேர்தல்களால் பின்விளைவுகள் உள்ளன. நடக்காததை நடந்ததாக கருதி கொண்டு நாம் செயல்பட முடியாது. நிரூபிக்கப்படாத மோசடிகளை தெரிவித்து வந்ததால் டிரம்பின் சட்டக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் பிரிந்து சென்று விட்டார். பரந்த அளவிலான வாக்காளர் மோசடிக்கு சீனா மற்றும் கியூபாவை சேர்ந்த கம்யூனிஸ்டுகள் காரணம் என சிட்னி பவல் குற்றம் சாட்டுகிறார். ஆனால் சிட்னி பவல் சட்டத்தை தனக்கு ஏற்றாற்போல் பயன்படுத்துவதாக டிரம்பின் அட்டர்னி ரூடி ஜூலியானே தெரிவித்துள்ளார். இதேவேளையில் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோ பைடன் தனது புதிய அமைச்சரவை நியமனங்கள் பற்றி ஆலோசித்து வருகிறார். அமெரிக்க அரசு உளவுத்துறை மற்றும் பிற அரசு குறிப்புகள் ஜோ பைடனுக்கு தெரிவிக்கப்படாமல் தொடர்ந்து மறுக்கப்படுவதால் அந்த தகவல்கள் மிகவும் முக்கியமானவை என்று பைடனின் அதிகார பரிமாற்ற குழு கூறுகிறது. பைடனின் புதிய அதிபர் நிர்வாகத்தில் வெளியுறவு செயலாளராக பராக் ஒபாமா ஆட்சி காலத்தில் ராஜ்ய அதிகாரியாக பணிபுரிந்த ஆண்டனி பிளின்கன் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிபர் டிரம்பின் தேசியவாத கொள்கைகளால் ஆட்டம் கண்ட நீண்டகால கூட்டணிகளை கேள்விக்குள்ளாக்கிய உலக அளவிலான உறவுகளை மீண்டும் கட்டி எழுப்புவது இவரது முக்கிய கடமையாக இருக்கும். டோனி ஒரு நல்ல தேர்வு. உரை எழுத்தாளராக தனது பணியை தொடங்கிய அவர் அதன்பின் முன்னேறி வந்துள்ளார். தான் அறியாத பலரையும் டோனி அறிந்து வைத்திருப்பதாக ஜோ பைடனே கூறியுள்ளார். மைக் பாம்பியோவுக்கும் டோனி பிளின்கனுக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இல்லை. ஜோ பைடன் புதிய அதிபராக பதவியேற்பதற்கு 2 மாதங்களுக்கும் குறைவான நாட்களே உள்ளன. கொரோனா பெருந்தொற்று காரணமாக மிக எளிய வகையிலான நிகழ்வு பற்றியே பைடன் குழு ஆலோசித்து வருகிறது. அதிபர் பதவியேற்பு நிகழ்வுக்கு வழக்கமாக வாஷிங்டனுக்கு அதிக மக்கள் வருவதுண்டு. நாடு முழுவதும் கோவிட்-19 பாதிப்பு அதிகரிப்பதால் மக்களின் பாதுகாப்பு பற்றிய கவலை எழுந்துள்ளது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். ஊழல் மற்றும் தனது செல்வாக்கை தவறாக பயன்படுத்தியது தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் பிரான்ஸ் அதிபரான நிக்கோலஸ் சர்கோசி
அது தொடர்பான விசாரணையில் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். ஒரு விசாரணை தொடர்பான தகவல்களை பெற நீதிபதி ஒருவருக்கு லஞ்சம் அளிக்க முயன்றதாக அவர் மீது வழக்கறிஞர்கள் குற்றச்சாட்டு சுமத்தியுள்ளனர். ஆனால் தான் எவ்வித தவறான செயல்களிலும் ஈடுபடவில்லை என அவர் மறுத்து வருகிறார். ஆஸ்திரேலியாவின் 2 பெரிய மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. மெல்பர்ன் நகரில் ஏற்பட்ட கொரோனா பரவலை தொடர்ந்து நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் விக்டோரியா மாகாணங்களுக்கு இடையிலான எல்லை கடந்த ஜூலை மாதத்தில் மூடப்பட்டது. ஆஸ்திரேலியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் ஏற்பட்ட உயிரிழப்புகளில் கிட்டத்தட்ட 90% மெல்பர்ன் நகர் தொடர்புடையது ஆகும். ஜோஷ்வா வோங், ஆக்னஸ் சோ மற்றும் இவான் லாம் ஆகிய 3 முக்கிய செயல்பாட்டாளர்களும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் அங்குள்ள காவல்துறை தலைமையகத்தை முற்றுகை செய்தது தொடர்பான குற்றச்சாட்டுகளால் அவர்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் மூவரும் ஹாங்காங்கின் ஜனநாயக ஆதரவு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெட்டன்யாகு ஞாயிற்றுக்கிழமையன்று சவுதி அரேபியாவுக்கு ரகசியமாக சென்றதாக அந்நாட்டு ஊடகங்கள் கூறுகின்றன. சவுதியின் பட்டத்து இளவரசரான முகமது பின் சல்மான் மற்றும் அமெரிக்க வெளியுறவுச் செயலரான மைக் பாம்பியோ ஆகியோரை அவர் சந்தித்ததாக கூறப்படுகிறது. இஸ்ரேலுடன் சவுதி அரேபியா சுமூக உறவை மேற்கொள்ள ட்ரம்ப் நிர்வாகம் முயற்சித்து வருகிறது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உயிர்காக்கும் சாதனங்களாக லேட்டெக்ஸ் கையுறைகள் இருந்து வருகின்றன. அதே வேளையில் இந்த கையுறைகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பிரச்சினையை சரி செய்ய விஞ்ஞானிகள் குழு ஒன்று ஒரு மாற்று திட்டத்தை முன்வைத்துள்ளது. பிபிசியின் அறிவியல் செய்தியாளரான ரிச்சர்ட் வெஸ்காட் இது குறித்த செய்தி தொகுப்பை வழங்குகிறார். ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் 150 பில்லியன் ஜோடி லேட்டெக்ஸ் கையுறைகள் தயாரிக்கப்படுகின்றன. அவற்றில் பெரும்பாலான கையுறைகள் செயற்கையானவை. அவை பல தசாப்தங்களாக நிலப்பரப்பில் கழிவுகளாக சேர்கின்றன. இது ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனையாக உள்ள நிலையில் கோவிட் வைரஸ் பரவல் அதனை மேலும் மோசமாக்கியுள்ளது. எனவே பிரிட்டனில் உள்ள கிரான்ஃபீல்டு பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் ஒரு புதிய வகை இயற்கை கையுறைகளை உருவாக்கி வருகின்றனர். பெட்ரோலியத்திலிருந்து தயாரிக்கப்படும் இந்த கையுறைகள் சுமார் 100 ஆண்டுகளில் மக்கும் தன்மை கொண்டவை. ரப்பர் மரங்களிலிருந்து மரப்பால் கொண்டு தயாரிக்கப்படும் இயற்கையான கையுறைகள் சில ஆண்டுகள் நீடிக்கும். இந்த ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட ரப்பர் மரப்பால் கொண்டு தயாரிக்கப்படும் புதிய வகையான கையுறைகள் சில வாரங்களில் மக்கும் என இவர்கள் கூறுகிறார்கள். இயற்கையான பொருட்களால் உருவாக்கப்படும் இந்த கையுறைகளால் ஒவ்வாமை ஏற்படாது. மிக விரைவாகவும் தயாரிக்கப்படலாம். ஆனால் இதில் உள்ள மிகப்பெரிய நன்மை கரியமில வாயுவை கொண்டு இவை தயாரிக்கப்படுவது. கார்பன் டை ஆக்சைடு, நீர் மற்றும் சூரிய ஆற்றல் ஆகியவற்றிலிருந்து ரப்பர் மரங்களால் உற்பத்தி செய்யப்படும் இயற்கை மரப்பால் கொண்டு உருவாக்கப்படும் கையுறைகளை பயன்படுத்தினால் சுற்றுச்சூழலில் உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதிகப்படியான கரியமில வாயுவை சுமார் 50% ரப்பர் கையுறைகளாக மாற்றலாம். மலேசியாவில் புதிய கையுறைகளை தயாரிக்க தொடங்கும் ஒரு பெரிய மருந்து நிறுவனத்தால் இந்த திட்டத்திற்கு நிதி வழங்கப்பட்டுள்ளது. நிறைவாக தாய்லாந்தில் ஒரு இசைக்கலைஞருக்கு கிடைத்த வித்தியாசமான பார்வையாளர்களை பற்றி பார்க்கலாம். பிரிட்டனைச் சேர்ந்த இசைக்கலைஞர் பால் பேட்டன் தாய்லாந்தில் உள்ள பண்டைய கோவிலில் பியானோ வாசித்துக் கொண்டிருந்த போது 100கணக்கான குரங்குகள் அங்கு குவிந்தன. கோபமாக சுற்றித் திரியும் குரங்குகளை தனது இசை அமைதிப்படுத்தும் என்று பால் நம்பினார். அதேபோல பீத்தோவனின் இசைக்குறிப்புகளால் ஈர்க்கப்பட்ட அங்கிருந்த குரங்குகளில் சில அவரது இசைக்குறிப்புகளை எடுத்துச் செல்லவும் முயற்சித்தன. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. Thank you.